நமது இறந்த முன்னோர்கள் அவர்கள் படத்தை நமது வீட்டில் வைத்து வழிபடலாமா? வழிபட்டால் எந்த திசையை வைத்து வழிபடுவது நல்லது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நமது பூமி ஆன்மீக கலாச்சாரம் உங்கள் சேனல். நான் உங்கள் சிவகுமார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எப்போதுமே நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் எனக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மா இரண்டு படம் தான் வச்சுருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பூஜா ரூமோட ஒட்டின பக்கத்தில் சேர்ந்தாப்பில் இருந்தது. அது மட்டுமல்ல நம்ம வைக்க வேண்டிய திசைகள் உண்டு. அப்போது நான் இந்த ஆன்மீகத்தில் தெளிவு பெற்று வார நேரம் கண்டிப்பாக நான் இது ஆன்மீகம் சொல்லக்கூடியது ஒரு சமுத்திரம் போன்று அதன் எல்லையை கண்டவங்க யாருமே கிடையாது. அதனால் நம்ம அறிய வேண்டிய விஷயங்களும் படிக்க வேண்டிய விஷயங்களும் இன்னும் நிறைய நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இதில் தெளிவு பெற்று இருந்தபோது நமக்கு இது தப்புன்னு தோணுச்சு. கண்டிப்பாக ஒருபோதும் நிறைய சொல்லுவாங்க அந்த இறந்தவங்க படத்தை நம்ம பூஜா ரூமுக்கிட்ட வைக்கல, கண்டிப்பாக வைக்கக்கூடாது. பூஜை அறை தனி, இந்த இறந்தவங்க படம் தனி, அப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக. வாங்க நம்ம வீடியோவில் இன்னும் வீடியோவை பார்க்கலாம். அப்போ நம்ம இறந்தவங்க படத்தை எந்த திசை வைக்கலாம்னு சொன்னால் தெற்கு திசை நோக்கி வைத்தல் நலம். தெற்கு திசை ஏன்னு கேட்டிங்கன்னா தெற்கு திசை வந்துட்டு யமதர்ம ராஜாவுக்கு உகந்தது. அப்போ யமதர்ம ராஜாவுக்கு ஏற்ற திசை தெற்கு திசை. அப்போ நம்ம யாருக்கு விளக்கு கொளுத்த போகிறோம்? சிம்பிளாக முடிஞ்சு போச்சு விஷயம். யாருக்கு விளக்கு கொளுத்த போகிறோம், இல்லைன்னா யாரை வச்சு நம்ம ஒரு கும்பிட போகிறோம்னு சொல்ல சால சிறந்தது. ஏன்னா நான் என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்லணும்னா நான் இந்த முன்னோர்கள், அதாவது என்னோட அப்பா அம்மா அவங்கள வச்சு நான் தினமும் விளக்கு கொளுத்த ஒரு நிகழ்ச்சி கிடையவே கிடையாது. நான் வந்துட்டு அமாவாசை அல்லது இன்னும் சில விசேஷ நாட்களில் மட்டும்தான் ஒரு திரி கொளுத்தி வைப்பேன். அதாவது நம்ம ஒரு சடங்காக தொடங்கக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ வாழக்கூடிய ஒரு நடுத்தர மக்கள் வாழக்கூடிய ஒரு வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ அந்த சின்ன வீட்டுக்குள்ளே நம்ம பூஜை அறை ஒரு பக்கம் இருக்கும், இவங்களையும் விளக்கு வச்சு வழிபடுவது சாதாரண காரியம் இல்லை. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்து வந்தால் அது தொடர்ந்து செய்துட்டு வரணும். ஒன்று கொடுத்தா அது சிறப்பாக கொடுக்கணும். நம்மளால் முடியலைன்னா அதுக்கு செய்ய அன்னைக்கு நல்ல தெளிவாக செய்வோம். அதுக்கான நாள் அமாவாசை திதிகள் இருக்குது. அந்தந்த நாட்களில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வோம். கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் வழிபட வேண்டியவர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க அப்பா அம்மா முன்னோர்கள் படத்தை தெற்கு திசை நோக்கி வச்சு கும்பிடுங்க, வழிபடுங்க, வாழ்வில் வளம் காணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். ஓம் நம சிவாய்.